ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும். ஹே ப்ரோ, விஸ்வரூபம் படத்துலேருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். சரியா, அந்த வீடியோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல, அர்த்தங்கள் எதுவும் புரியலையா. அதனால் கூகுள் மாமாட்ட போயிட்டு சர்ச் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஏதாச்சும் எப்படி நான் சொல்கிறது ப்ரோ. ஹே ப்ரோ, என்ன பொறுத்தளவுக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் என்றவர் சுட்டி டிவியில் நான் பார்த்துருக்கேன். அவர் பிருந்தாவனம்ன்ற ஒரு ஊரில் பிறந்தார். அப்புறம் யசோதைக்கு குழந்தையா இருக்கார். அண்டு ராதாவன்ற ஒரு பொண்ணை அவர் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டார். என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்புறம் அவ்வளோதான் எனக்கு தெரியும், இதுவரையும் அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் எப்போ விஸ்வரூபம் படத்துலேருந்து ஒரு சாங்கை எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு அந்த ஃபீல் இல்லை, அந்த சாங்கோட ஃபீல் இல்லை, ஃபீலிங்ஸ் புரியல. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? ஸோ அதனால் நான் கூகுள் மாமாட்ட போயிட்டு கேட்டுட்டு இருந்தேன், மீனிங்லாம் தெரிஞ்சுட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும் மனுஷன் எப்படி வளர்ந்துருக்கான் கிருஷ்ணர் அப்படின்னு. சொல்கிற ஃபுல்லாக கேளுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. எனக்கு இவ்வளோதான் தெரியும், சுட்டி டிவி பார்த்து அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன். சுட்டி டிவி தாண்டி இப்போ தான் எனக்கு தெரியும் கிருஷ்ணர் 16,108 ஒய்ஃப்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. ஸோ ஆனால் ராதாவை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணல. ஸோ அதனால தான் அந்த சாங்கில் அவ்வளோ கோவத்தோடு பாடியிருப்பாங்க ராதா. சரியா, எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் 16,108 ஒய்ஃப்ஸ் எப்படி எல்லாத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நானும் உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? சரியா, அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, தன்னைத்தானே செராக்ஸ் போட்டுக்கிட்டாரு. எப்படின்னா அப்படியே பெட் டென் படத்துலலாம் அந்த எக்கோன்னு சொல்லிட்டு பிரிவுல, அது மாதிரி மனுஷன் எல்லாம் அப்படியே பிரிஞ்சுட்டாரு. புரியுதா? ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாரு. 16,100 ஜெராக்ஸ். ஓகே, ஐயப்பா. அண்டு எனக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு, எதுக்கு அவர் 16,108 வயசை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டவுட் வந்துச்சு. அதையும் நான் கூகுள் மாமாட்டே கேட்டேன். நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உங்களுக்கு வாயில? சார் தப்பு சார். அப்போ என்ன சொன்னாரு, கம்சாசுரான்னு ஒரு அசுரராம். அவர் இந்த 16,100 பெண்களை சிறை பிடிச்சி வச்சிருந்தாராம். அந்த அந்த கம்சாசுராவை அழிச்சிட்டார்ல கிருஷ்ணர். அதனால இவங்க எல்லாத்தையும் சொசைட்டி ஏத்துக்காது, சொசைட்டி யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி கிருஷ்ணர் என்ற ஒரு கடவுள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் எல்லா கூடயும் கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சரியா, அப்ப ராதாவுக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்து சுட்டி டிவில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சின்ன ராதாவுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ கோவம் இருக்கும். ஏண்டா சம்பந்தமே இல்லாதவங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு, நான் ஒருத்தி இருக்கேன், என்னைய மறந்துட்டேடா, அப்படிதான் இருக்கும். 100 வருஷம் கழிச்சு போய் பாக்குறாங்க, கண்டு என்னன்னு கேட்டையா நீ? அது மாதிரிதான் ராதாவுக்கும் இருந்துச்சு. சரி, அவள்தான் பையன் மறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் போயிட்டாங்க. 100 வருஷம் கழிச்சு கிருஷ்ணரை பார்க்க போய் திரும்ப போயிட்டாங்க. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ராதாவுக்கு ஃபீல் ஆயிருக்கு. திரும்பி பார்த்தா கிருஷ்ணர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எதுக்கு நீ வீடியோ ஸ்டாப் பண்ற? இடையில ஒரு குட்டி டீட்டெயில் ப்ரோ, என்னன்னா அயன்ற ஒருத்தவரை ராதா திருமணம் முடிச்சிட்டாரு. சரியா, ஏத்துக்கிட்டதான் ஆகணும். சரியா, ராதா அயன்ற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம்
அது எதுக்காண்டினா கட்டாயத்துக்காண்டி தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த காலத்திலேயே பார்த்துக்கோங்க எப்படின்னு. அப்படி கல்யாணம் பண்ணாலுமே அவங்க மனசுல ஃபுல்லா கிருஷ்ணர் தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.